Hi friends, today recipe இட்லி தோசைக்கு ஏத்த காரசாரமான புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பாத்துறலாமா? அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இது எல்லாத்தையும் வறுத்து நல்ல பொன்னிறமா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி எல்லாம் வதங்கின பிறகு நம்ம கழுவின புதினா கொஞ்சமா, அது கூடவே கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 கீத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி எடுத்த பிறகு ஆற வச்சு இது மாதிரி மிக்சி ஜார்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போடவே கூடாது, அப்பதான் புதினாவோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். பிரியாணில அதுக்காக தான் போட மாட்டோம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடும். இது கூட இப்போ தோசை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.